ஹலோ கைஸ், விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11ல CPU யூசேஜ் 100% வரும். இந்த எரர் வரதால உங்கள் கம்ப்யூட்டர் ரொம்ப ஸ்லோ ஆகும், சம்டைம்ஸ் ஹேங் ஆகும். இந்த இஷ்யூவை சிம்பிளான சில மெத்தடால் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்ச் மெனுவில் சர்வீசஸ்ன்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இங்கே பேக்ரவுண்ட் இன்டெலிஜென்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்வீஸை டிசேபிள் பண்ணுங்க. அடுத்தது கனெக்டட் யூசர் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் எலிமெண்ட் இந்த சர்வீஸையும் டிசேபிள் பண்ணுங்க. சிஸ்டம் மெயின் என்ற சர்வீஸையும் டிசேபிள் பண்ணுங்க. அடுத்தது விண்டோஸ் சர்ச் என்ற சர்வீஸையும் டிசேபிள் பண்ணுங்க. இந்த சர்வீசஸ் எல்லாம் டிசேபிள் பண்ணுறதால விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11ல டிஸ்க் அண்ட் CPU யூசேஜ் 100% ஆகிறத ரெடியூஸ் பண்ணலாம். சர்ச் பாரில் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இங்கே என்னபிள் ஆகிருக்கிற எல்லா ஆப்ஸையுமே டிசேபிள் பண்ணுங்க. இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஸையுமே டிசேபிள் பண்ணுறதால நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணும்போது பேக்ரவுண்டில் ரன் ஆகிற எல்லா ப்ராசஸுமே ஸ்டாப் ஆகும். அதனால் இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஸையுமே டிசேபிள் பண்ணுங்க. சர்ச் பாரில் விண்டோஸ் பவர் செல்லை ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணுங்க. விண்டோஸ் பவர் செல்லில் இந்த கமாண்டை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கமாண்ட் ரன் பண்ணுறதால உங்கள் கம்ப்யூட்டரில் என்ன சேஞ்சஸ் ஆகும்னு தெரிஞ்சுக்குங்க. இந்த கமாண்ட் ரன் பண்ணுறதால உங்கள் கம்ப்யூட்டருடைய ரீசெட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ரீசெட் ப்ராசஸில் 2 ஆப்ஷன் இருக்கும். கீப் மை ஃபைல்ஸ் அண்ட் ரிமூவ் எவ்ரிதிங்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் கீப் மை ஃபைல்ஸ் என்ற செலக்ட் பண்ணுறதால ஒன்லி நீங்கள் இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் அண்ட் பிளகின்ஸ் மட்டும்தான் டிலீட் ஆகும். உங்களுடைய ஃபைல்ஸ் எதுவுமே எஃபெக்ட் ஆகாது, எல்லாமே அப்படியே இருக்கும். ரிமூவ் எவ்ரிதிங் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதால உங்கள் கம்ப்யூட்டரில் சி டிரைவில் வச்சிருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே டிலீட் ஆகிடும். அதனால் உங்கள் கம்ப்யூட்டரை நீங்கள் ரீசெட் பண்ண ரெடியாக இருந்தால் கீப் மை ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் லேப்டாப் யூஸராக இருந்தால் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சார்ஜரை பிளக்இன் பண்ணுங்கள். உங்கள் லேப்டாப்பில் பேட்டரி 100% இருந்தாலும் கூட நீங்கள் பிளக்இன் பண்ணாதான் அந்த ப்ராசஸ் ரன் ஆகும். டெஸ்க்டாப் யூஸராக இருந்தால் நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாம். என்னுடைய கம்ப்யூட்டரில் இவ்வளோ சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இங்கே ஃபைனலாக ரீசெட் என்ற ஆப்ஷன் வந்திருக்கு. ரீசெட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால உங்கள் கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகிட்டு ரீசெட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ரீசெட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்கள் கம்ப்யூட்டர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது எந்த சாஃப்ட்வேருமே இன்ஸ்டால் இருக்காது. ஒன்லி விண்டோஸ் இன்பில்ட் சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். அப்புறம் உங்களுடைய பர்சனல் ஃபைல்ஸ் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகிருக்காது. இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் விண்டோஸில் இருக்கிற எல்லா இஷ்யூஸுமே ஃபிக்ஸ் ஆகிடும். CPU யூசேஜ், டிஸ்க் யூசேஜ், மெமரி யூசேஜ், இந்த மாதிரியான எல்லா எரருமே ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.